சத்தியமங்கலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இதுவும் ஒன்று. 2008 சத்தியமங்கலம் காட்டை அதிகாரப்பூர்வமாக வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி இந்த சத்தியமங்கலம் காடு தான். மேற்கு மலைத்தொடரும் கிழக்கு மலைத்தொடரும் சந்திக்கிற இடம் தான் இந்த சத்தியமங்கலம் காடு. இன்னும் சரியா சொல்ல போனா மேற்கு மலைத்தொடர்கள்ல இருக்கிற பிரம்மகிரி நீலகிரி மலையோட கிழக்கு பகுதி தான் இந்த சத்தியமங்கலம் காடு. இங்க இருந்து தான் கிழக்கு மலைத்தொடரே ஆரம்பிக்குது. இந்த சத்தியமங்கலம் காட்டுல புலிகளோட எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டா 2011 25 வரைக்கும் தான் கணக்கிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புலிகளோட எண்ணிக்கை அதிகமாகி இன்னைக்கு இந்த 2025 80க்கும் மேல புலிகள் இருக்கிறதா கணக்கிடப்பட்டிருக்கு. இதுக்காக 2022 ஒரு அவார்டு கூட வாங்கியிருக்கு, TX2 அவார்டு. டப்ளிங் டைகர், அதாவது இந்த 10 வருஷத்துல புலிகளோட எண்ணிக்கை 2 மடங்கா ஆகியிருக்கு. அதுக்காக WWF அண்ட் குளோபல் வைல்ட் லைஃப் ஏஜென்சி கிட்ட இருந்து இந்த ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. யானையோட எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்தியமங்கலம் டிவிஷன்ல மட்டுமே 300க்கு மேல இருக்கு. சத்தியமங்கலம் சுத்தி இருக்கிற டிவிஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 600க்கு மேல இருக்கு. அதோட சேர்த்து சிறுத்தை, கரடி, புள்ளிமான், 130க்கும் மேற்பட்ட பறவைகள் இனம்னு இப்படி ஒரு பெரிய வனவிலங்குகளுக்கு ஒரு வாழ்விடமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சோளிகர், இருளாங்கிற பழங்குடியினர் மக்களுக்கும் இது ஒரு நல்ல வாழ்விடமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி சத்தியமங்கலம்னு சொன்னாலே ஒருத்தரோட பேரு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் கோட்டையை கட்டி ஆண்டாங்கன்னா இந்த மொத்த காட்டையே தன்னோட சொந்த கோட்டையை ஆக்கி 1970 இருந்து 2000 வரைக்கும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நடத்தினவர் தான் வீரப்பன் அவர்கள். இவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி இந்த சத்தியமங்கலம் காட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நிறையவே இருக்கு. எனக்கு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசைதான், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற காடுகள், மலைகள், பழங்காலத்து கோயில்கள்லாம் பத்தி டாக்குமெண்ட் பண்ணணும், டாக்குமெண்ட்ரி வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கான சந்தர்ப்பம், சூழ்நிலை, வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஆனா கேரளாவில் பத்மநாப சுவாமி கோயிலை பத்தி ஒரு டாக்குமெண்ட் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அந்த கோயிலை பத்தின வரலாறு, ரகசியம், புராண கதைகள்னு இப்படி எல்லா விஷயத்தையும் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே சத்தியமங்கலம்ல ஒரு முக்கிய பிரதான சாலையா இருக்கிற திம்பம் மலையில பயணம் பண்ணி போறதை பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். திம்பம் மலை ஏன் அவ்வளோ ஆபத்துன்னு சொல்றாங்க, ஏன் அது ஒரு பெரிய ஆக்சிடென்டல் ஜோனா இருக்கு, ஒவ்வொரு வளைவுகளும் எப்படி இருக்குங்கிறத தான் ஃபுல்லா வீடியோவை எடுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். சத்தியமங்கலம் காட்டுக்கு காவல் தெய்வமா இருக்கிற பண்ணாரியம்மன் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கிற ஹாசனூர் செக் போஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஃபுல்லா இந்த திம்பமலை மேல நாங்க ரோட் ட்ரைவ் பண்ணி போக போறோம். நீங்களும் எங்களோட விர்ச்சுவலா வாங்க அண்ட் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அங்க பாருங்க, வானவில் எவ்வளவு அழகா தெரியுது, சூப்பரா. ஆப்போசிட்ல ஸ்ட்ரைட்டா நேரா அங்க பார்த்தோம்ல, அதோட செமையா இருக்கு. இப்போ பாரு இங்க வியூ சைடுல ஆப்போசிட்ல வந்து தெரியுறது நமக்கு திம்பம் மலை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த லெஃப்ட் சைடு வந்து மேற்கு மலை தொடர்ச்சி, இந்த சைடு போனோம்னா அப்படியே நமக்கு வந்து கிழக்கு மலை தொடர்ச்சி. ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியமங்கலம் திம்பம் ஃபாரஸ்ட்லாம். சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே இங்கே ரைட்ல நாம இருக்கு சன்ரைஸ். இந்த மலை தொடர்லாம் பாரு, ஐயோப்பா எவ்வளவு செம்மையா இருக்கு. இந்த ஷேப், அந்த சன்ரைஸ் வந்து அந்த இடத்துல படுறது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பால் வண்டிக்கு மேல இது நான் என்னதான் கேமரால பிடிச்சி காமிச்சாலும் வந்து நேர்ல பாக்குற அந்த அனுபவம் வந்து ரொம்ப மிகையாகாது. தெரியுதா இந்த மலைக்கு பின்னாடி அந்த மலை தொடர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. 3x ஜூம்ல வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். செம்மையா இருக்கு. இந்த மலை செம்மையா இருக்கு, பூம்பா இருக்கிறது. அதான் இது வந்து நம்மளுக்கு கேமரால கேப்சர் பண்ண முடியல. அது மலை இல்லக்கா, செவுருக்கா. அட்டாக் ஆன் டைட்டான் செவுரு மாதிரி எப்படி இருக்கு பாரு. இல்ல ஒயிட் ராக் நான் கேம் ஆஃப் த்ரோன்ல அதோட ஷேப்பே பாரு. என்னால வந்து கேமரால அழகா கேப்சர் பண்ண முடியல. பிரம்மாண்டமான செவுரு மாதிரி தான். சூப்பரா இருக்கு. எவ்வளவு டிக்கல ஆளத்தை கட் பண்ணி வச்சு நம்மள கீழ தள்ளிட்டான். இங்க குளிய தண்டி இந்த சைடோட பாரு, லெஃப்ட் சைடோட ரைட் சைடு பாரு.
சைட்லாம் அப்படியே மேற்கு மலை தொடர் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த சைட்லாம். இந்த மாதிரி இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு தான் சரியான டைமிங். கிட்டத்தட்ட நிறைய தடவை இந்த மலைகள்லாம் பயணம் பண்ணிட்டோம். எத்தனை தடவை பயணம் பண்ணாலும் இந்த மலைகளோட அழகை பார்க்கறதுக்கும் வர்ணிக்கிறதுக்கும் வார்த்தைகளே இல்லைங்க. ஒரு தடவையும் இந்த மலைகள்லாம் பார்க்கும்போது பயங்கரமா பிரமிப்பை தான் கொடுக்குது. இன்னும் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கூட நம்ம ரீச் ஆகல. ஆனா போற வழியெல்லாம் பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு. இறைவன் அள்ளி கொட்டி கொடுத்த இந்த இயற்கையை பயணம் பண்ணி போய் திகட்ட அனுபவிக்கணும். திகட்டுறதா? திகட்டலுங்கிறது இயற்கையில் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க வசதியான வாழ்க்கை. அதுலேயும் கவர்மெண்ட் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த மலைகள்லாம் ஏறும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குகள்லாம் அவ்வளோ ஆழமாக அழகாக தெரியும். ஊட்டி சீரீஸ் கூட நான் போட்டிருப்பேன். ஊட்டியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத கிராமங்கள்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போயிருந்தேன். அந்த பயணமே ரொம்ப அழகான பயணமாக இருந்தது. அந்த கிராமங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான கிராமங்களாக இருந்தது. அது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு கும்பிட போட்டுட்டு மலையேற ஆரம்பிப்போம். ஆமா நமக்கு ஒரு குட்டி நாய், ஒரு குட்டியா சரி, உள்ள போய் ஒரு கும்பிட போட்டுட்டு நம்ம அப்படியே மலையேற ஆரம்பிப்போம். பண்ணாரி கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. உள்ள வீடியோ அலோடு இல்லாததுனால பார்த்தீங்கன்னா வீடியோ பெருசாக எடுக்க முடியல. இவ்வளோ காலையில் ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்தது கோயிலுக்குள்ளே. சரி, இப்போ அப்படியே நம்ம வந்து கிளம்புவோம். பாருங்க, பொம்மையில் யானை, புலி இதெல்லாம் நம்ம போகிற வழியில் காட்டில் பார்த்தா நல்லாயிருக்கும். பார்ப்போம், லக் இருந்தால் வைல்ட் அனிமல்ஸை பார்க்கலாம். பார்ப்போம். ஆரம்பிக்கலாமா? நல்லபடியாக இனிதே முடித்து விட வேண்டும். ஸோ பண்ணாரி அம்மனோட 6ஆம் நம்பர் பஸ்ஸு சிறப்பு பேருந்து எதுக்காக விட்டுருக்காங்க? பண்டிகையா? இல்லை, சிறப்பு பேருந்து விட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம சிறப்பு பேருந்து விடுவோம். கொஞ்சம் ஃபேமஸ்ப்பா. மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். செக் போஸ்ட் வந்துருச்சு. எவ்வளோங்கண்ணா? ஃப்ரீயா? ஓகே. இது யூனிஃபார்ம் எந்த டிபார்ட்மெண்ட்? அந்த கிரீன் கலர்ல இருக்கும் அது வேறயா? செக் போஸ்ட் ஓகே. இது போட்டியா? थैंक यू. ஃப்ரீ தான். செக் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டோம், ஃப்ரீ டிக்கெட். இப்போ நம்மளோட பயணம் வந்து ரொம்ப சாஃப்டா ஸ்லோவா ஆரம்பிச்சிருக்கு. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளால லாரிகள்லாம் பார்க்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ல தான் வந்து அந்த லோட் லாரிலாம் வந்து நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்கும். பாருங்க எவ்வளோ லாரிஸ் வந்துகிட்டு இருக்குதுன்னு. அதுவும் காலையில ஒரு 6 மணிக்கு தான் செக் போஸ்ட்டே ஓப்பன் பண்ணுவாங்களா. ஸோ எல்லா வண்டியும் வந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு இருக்கும். எல்லாமே லோட் லாரிஸ் தான். இது வந்து மெயின் ரூட் ஆக்சுவலி. பாருங்க வந்துக்கிட்டே இருக்கு லாரி, எவ்வளோ லாரி வந்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் கூட நாங்கள் கிராஸ் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே அவ்வளோ லாரி வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் இந்த மாதிரி டைமில் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சேஃப்டியாக போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சேஃப்டியாக போங்க. ஏற்கனவே வந்து இவங்களுக்கு ஓட்டுன அனுபவம் இருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், திம்பம் டு கல்லட்டியா. ஒரே நாள்ல வந்து ஒரு 18 hours டிராவல் திம்பம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கல்லட்டி. அது வந்து அன்பிளான்டா நாங்க பாட்டுக்கு திடீர்னு கிளம்பி போனோம். அப்படியே வந்து திம்பம் ஏறணும், ஹாசனூர் போனோம். சரி அப்படியே வந்து கர்நாடகாவுக்கு வண்டி விட, அப்படியே முதுமலைக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா ஒரு ரவுண்டே அடிச்சோம். அந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். ஆக்சுவலி நம்ம சேனல்லே அந்த வீடியோ தான் அதிகமாக வியூ போயிருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ அதிகமாக வியூ போக வச்சிங்கன்னா அடுத்த டைம் வருவோம். ஆமாம், ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக நல்லா அந்த சின்ன காற்று வாங்கிட்டு, அதுவும் அந்த காட்டோட சவுண்டு
ஏறணும் இன்ஜின் ஸ்மெல் இன்ஜின் ஒரு ஸ்மெல் இது கிளட்சோட ஸ்மெல் இறங்கும் போது கிளட்ச் ஒரு ஸ்மெல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் டிரைவ் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு சில்லுன்னு காற்று காலையில் டைமில் லைட்டாக சூரியனோட அந்த வெளிச்சம் நம்ம மேலே பட்டுட்டு அப்படியே ஸ்லோ டிரைவரில் ஒரு 3rd கியர் ஆர் 2nd கியரில் போகும்போது அது ஒரு வைபே தனியாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு எந்த வண்டியுமே இல்லாமல் எம்டியாக. எவ்வளோ பேர் தூரம்? கேக்குது. ஸோ ஹில்ஸோட வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன். ஹேர்பின் பெண்ட் ஏற ஆரம்பிச்சிட்டோம். மொத்தம் திம்பம்ல பார்த்தீங்கன்னா 27 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. ஒன்னொன்னையும் பொறுமையாக கிராஸ் பண்ணுவோம். ஆப்போசிட்லேயே வந்து ஏற ஆரம்பிச்சோடனே லாரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்லோவாக நிதானமாக போவோம். ஃபோட்டோவில் இருக்கிறாப்ல என்னங்க ஏற்காடு மாதிரி தான் இருக்கு. திம்பம் சொல்லி ஏமாத்துறீங்களா? அங்கே பாரு குரங்கு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கு. 27 பெண்டா? அங்க வந்து எத்தனைடா நம்மளுக்கு? ஆமா, இப்போ 2வது பெண்டை கிராஸ் பண்ணிட்டோம். 27 மொத்தம். 27 அங்கே ஒன்று மேலே ஒன்று நிற்கிது. வளைவில் முந்தாதீர். ஹெவி லோடோட லாரிஸ்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லாரி பின்னாடியும் போகாதீங்க, நல்லா கேப் விட்டு போக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லாரி வந்து ஆப்போசிட்ல ஏறி தான் வண்டியை டர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால நடுவில் பூந்து டக்குன்னு உள்ளே போகக்கூடாது. வெயிட் பண்ணி அவங்க கூட அப்படியே பின்னாடியே மெதுவாக போக ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸோடவே போகணும். அதே மாதிரி முன்னாடியும் நம்ம வந்து அவங்கள கிராஸ் பண்ணணும்னு நினைக்க. ஏன்னா அவங்க ஆப்போசிட்ல ஏறி தான் போவாங்க. அவங்களுக்கு பிரேக் வந்து பிடிக்காது, ஃபுல் ஹெவி லோடோட போவாங்க. ஸோ அது மாதிரி இந்த சைட்ல ஏறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக போக ட்ரை பண்ணுங்க. இந்த திம்பம்காடு ரோடு வந்து டேஞ்சரஸ்னு சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே இந்த மாதிரி அதிகப்படியான லாரிகள் வந்து. ஸோ இந்த மாதிரி தான் பிளைண்ட் ஸ்பாட், அதில் ஏறவே கூடாது. வெயிட் பண்ணி அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறணும். வியூ மரங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ தெரியும் வியூ எப்படி இருக்கு. பாருங்க பாருங்க லாரி எப்படி வருது. இந்த இடத்துல எங்கேயோ ஒருத்தர் அந்த பைக்காரன் எப்படி அவன் ஏறி வந்தான் அந்த இடத்துல, அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணி உள்ள வந்துடணும். இல்லை அவனால் திரும்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இல்லை இது வந்துட்டு ஆனால் இங்கே வந்து பிளைண்ட் ஸ்பாட் பயங்கரமாக இருக்குது நமக்கு. அவன் கட் பண்ணல, நான் யோசிக்காம ஆப்போசிட்ல வரக்கூடாது. அவனால பிரேக் அடிக்க முடியாது. அதனால நான் கட் பண்ணி இந்த பக்கம் வரணும். என் ஸ்பாட்லாம் வரல. அடிச்சு வந்துருக்கான் அவன், அப்படியே அடிச்சு ஃபுல் பிரேக்ல போயிட்டு இருக்கான். நீங்களே வீடியோல பார்த்துருப்பீங்க எவ்வளோ லாரிஸ்னு. இந்த இடம்லாம் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கா இருக்கு. பாருங்க வியூ எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. எட்டாவது ஹேர்பின் பெண்ட். இங்கெல்லாம் கண்ணாடி வச்சிடலாம். கார்ல என்ன
இடத்துலலாம் கரெக்டாக யோசிச்சு வியூ பாருங்க எப்படி என்னமா இருக்கு. மாதிரி போயிட்டு இருக்கான். இப்படிதான் ஓட்டணுமா இந்த இடத்துல? இப்படிதான் ஊட்டிடும் அந்த இடத்துல. நீ அவங்க சைடு என் சைடு தான் நீ ஏறுவ, நீ ஏறக்கூடாது. அந்த டக் டக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு நானே அது யோசிக்கல, அவங்க இப்படி வளைஞ்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி. நம்ம நிற்கவும் முடியாது, நிற்கக்கூடாது, ஏற்றத்தில் இருக்கும். கொஞ்சம் இறங்கிட்டு நல்லா டிரைவிங் ஆனா எத்தனை தடவை நம்ம இந்த திம்மமலை ஏறி இறங்கினாலும் அமைதியாடா ஃபைனல் டெஸ்டினேஷன்லாம் சொல்லிட்டு எத்தனை தடவை நம்ம திம்மமலை ஏறி இறங்கினாலும் ஒரு கொஞ்சம் ஏறும் போது ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. அந்த ஜர்க்கு இருக்குது ஒவ்வொரு டைமும் எனக்கு இருக்கு. அது இருந்தாலும் காப்பாற்றும். அந்த பயம் இருக்கணும் கண்டிப்பா, அப்பதான் வந்து நம்ம சேஃபா ஓட்டலாம். இதெல்லாம் பாருங்க வியூ எப்படி இருக்கு. இந்த மலை ஏறிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். லாரிங்க வர்றதுனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க பொறுமையா ஸ்லோவா கொஞ்சம் யோசிச்சு ஓட்டுனீங்கன்னா அழகா ஓட்டிட்டு போயிடலாம், என்ஜாய் பண்ணலாம், நல்லா டிரைவ் கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரே நாளில் அந்த திம்பம் கல்லட்டி போன அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா இதே மாதிரி 2 டேஞ்சரஸ் காட் ரோடுன்னு சொல்லப்படுற இந்த திம்பம் மலையும் அந்த கல்லட்டி மலையும் ஒரே நாளில் வந்து நாங்கள் போனோம். ஸோ இந்த ஸ்கில்டு டிரைவர் என்னோட ஹஸ்பண்ட் இவங்க தான் வந்து ஓட்டுனது. 3 கார் பாரு. ஸோ அதாங்க அவன் பின்னாடி போறான், லெஃப்ட் ஏறி போறான், இமே லெஃப்ட் ஏறி போறான். இப்படிதான் முன்னாடி பின்னாடி போறவங்களெல்லாம் திட்டிட்டே வருவாங்க, கண்டுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க தயவு செஞ்சு ஹில்ஸ்ல. திட்டிக்கிட்டே வருவாங்க, இப்படிதான் என்னோட புருஷன், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இதுவே திட்டுறதா? அனைத்து உலக டிரைவருக்கு தெரியும் நம்ம பேசுறதுல என்ன ஏது அவங்களுக்கு புரியும். உன் வேலையே போயிட்டு லாரி வரும்போது மட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். மெயினாக லாரி பின்னாடி போகவே கூடாது. அதே வந்தப்போ இவன் இந்த வண்டி தான் ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டைம். ஆமாம், ஸ்மெல்லு பற்றியே இல்லை. டயர், இன்ஜின், கிளட்ச் எல்லாம் டாப் கியரை போட்டு தான் போயிடுவானுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் ஏற்றுவாங்க. அது கீழே எழுதி வரான் ஆப்போசிட்ல போயிட்டு அங்க ஏறுறான் பாரு கார் மாதிரி போயிட்டு. நான் திட்டுறேன்னு சொல்றீங்க. இந்த கார்காரன் ஒளிஞ்சிட்டான் போயிட்டான் அந்த பக்கம். ஒளிஞ்சிட்டானா இல்ல. லாரி டிரைவர்ஸ் எல்லாரும் ஹெவி லோடோட ஹில்ஸ் ஏறும்போது ஃபஸ்ட் கியர், அதாவது டாப் கியர்னு சொல்லுவாங்க, டாப் கியரை போட்டுட்டு இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாத அளவுக்கு மெதுவாக ஆக்சிலேட்டர் கொடுத்து மேலே ஏறிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் அவங்க அதிகமாக பிரேக் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகமாக பிரேக் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரேக் ட்ரம் ஹீட் ஆகி பிரேக் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி அவங்க வந்து இன்ஜினோட பிரேக்லேயே தான் மேலே ஏறிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஏறும்போது என்ன கியரில் இறங்களோ இறங்கும் போது அதே கியரில் இறங்கணும். ஸோ வண்டி நியூட்டில் போட்டு ஃபாஸ்ட்டாக போகிறேன்ற ஃபாஸ்ட்டாக போகிறது, இல்லை டாப் கியர் கீழே தேர்ட் கியரை போட்டு ஃபோர்த் கியரை போட்டு போகிறது, அப்படி எப்பவுமே இருக்கக்கூடாது. என்ன கியரில் வண்டி ஏறமோ அதே கியர்லேயே இறங்கணும். கீழே இறங்கும் போது வேகமா கீழே போறதுக்கான வழி கண்ட்ரோல் மேல போறதுக்கான மெயினா இன்ஜின் பிரேக்ல தான் வண்டி மூவ் ஆகணும். நம்மளோட பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது. பிரேக் பேட் ஏன்னா ஹீட் ஆகி பிரேக் பிடிக்காம போயிடும், ஜாம் ஆகிடும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்ஜின் பிரேக்லேயே போகணும். இன்ஜின் பிரேக்னா என்னன்னா
இன்ஜினை டேரெக்டாக வந்து உங்களோட இன்ஜினுக்கும் வீலுக்கும் ரியர் வீலுக்கும் இருக்க கனெக்ஷன் டேரெக்டாக இது ஃப்ரண்ட் வீலில் இருக்கிறது டேரக்ட் கனெக்ஷனில் இருக்கும். ஸோ இன்ஜினோட ஆர்பிஎம் டாப் கியரில் நம்பர் ஆஃப் டீத் கம்மியாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டீத் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு லோடு அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்லோவாக வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும். அதே மூவ்மெண்ட்டில் ட்ராவல் ஆகணும். ஸோ நான் ஏன் இந்த கேப் ஏறி வந்தேன்னா, இப்போ லாரி அப்படி வைடாக போய் திரும்பும்போது கார் வருவாங்க. ஸோ கார் ஆப்போசிட்டில் வரவங்க இதில் கட் பண்ணி உள்ளே வந்துடும். அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா லாரியை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வழியில் கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி போகிறோம். எப்படி லாக்காக நிற்கிதுன்னு. ஸோ அந்த மாதிரி லாரி இருக்கும்போது நீங்கள் நல்லா லாங் டிஸ்டன்ஸ்லேயே பிரேக் அடிச்சு நின்றுங்க. அவங்களாம் திருப்பிட்டு அவங்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். நான் இங்கே நிற்கிறேன். நான் ஜூமில் கேமரா வச்சுருக்கேன், அதனால நமக்கு ஜூமில் தெரியும். மலைச்சாலன்றோம், ஒரு இடத்துல மலை வாசல்ன்றோம். எத்தனை போட்டிருக்கு? 24வது 24வது ஹேர்பின் பெண்ட். கட 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 ஏறிட்டோம். ஷார்ட்டா இருக்கு ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும். அப்பதான் கிலோமீட்டர் கம்மியாகும். ஓப்பன் டைம் அதனால 6 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் இந்த அளவுக்கு லாரி வந்துட்டு போயிட்டே இருக்கும். இவங்களுக்குலாம் வேற வழி கிடையாதா? இது மெயின் அண்ட் ஷார்ட் ரூட் கர்நாடகாக்கோ தமிழ்நாட்டுக்கோ. மைசூர் பைபாஸ். மைசூர் ரோடு தானே? ஆமா. லெப்பர்ட் கிராசிங் சொல்றாங்க. இங்க மரத்துல கூட உட்கார்ந்து மைசூருக்கு இது ஒரு ஷார்ட் ரூட். இத தாண்டினா ஊட்டி மலையில வந்து பந்திப்பூர் வழியா போவோம் மைசூருக்கு. அந்த ரூட்டும் இன்னும் சூப்பரா இருக்கும். லாரி வருது. இல்ல ரோடு சின்னது காது. கரெக்டா நிக்குது. வரிசையா வராங்க பாரு, வரிசையா. அப்பா எவ்வளவு வண்டி எவ்வளவு வருது பாரு. வந்துகிட்டே இருக்கு. மக்களே பாருங்க, முடிஞ்ச எத்தனை லாரி கிராஸ் பண்ணியிருப்போம்னு வீடியோல எண்ணி கீழே கவுண்ட் போடுங்க. கவுண்ட் போடுறவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. எவ்வளோ லாரியை கிராஸ் பண்ணியிருப்போம்ல. ஆமா ஆமா. இப்போ எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. 26 வந்துட்டோம். இன்னும் ஒன்னே ஒன்று. ஏக் ஹேர்பின் பெண்ட். இப்போ பாருங்க வியூ. வாவ், ஐயோ ஐயோ என்னமா இருக்குது. வெயிட் மக்களே, இங்க வியூ பாருங்க. அப்படியே நம்ம வந்து 27வது ஹேர்பின் பெண்ட் தி லாஸ்ட் கிராஸ் பண்ணிட்டோம். நெகிழியை தவிர்ப்போம். நெகிழியா? அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, டைம் என்னடா 7:45. எவனோ புது கிரிட்டா கொண்டு எடுத்து வச்சிருக்கான் பாத்துக்க. என்னது இது? கிரிட்டா தானே? கிரிட்டா தான்.
இலவு போட்டு வச்சிருக்காங்க. வண்டி ஃபெயிலியர் போட்டு அழுத்து அழுத்திடுவான். கிறுக்கு 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 கிறுக்கு. இன்ஜின் ஹீட் பாரு, அதை பார்த்துட்டு இன்ஜின் ஹீட்டை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க 3 வந்து சொன்ன மாதிரி இங்க இவ்வளவு குளிர்லையா? டோன்ட் ஃபீட் வைல்ட் அனிமல்ஸ். மூங்கில் தோட்டத்துக்குலாம் இந்த இடத்துல தாங்க போன டைம் நாங்க வந்து இந்த மூங்கில்ல கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க தான் ஒரு ஆக்சிடென்ட் வந்து பார்த்தோம். நான் வீடியோ வந்து லெஃப்ட் சைடுல வச்சு எடுத்துட்டு இருந்ததனால இந்த சைடு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அது வந்து கவனிக்க முடியல. கரெக்ட் இந்த இடம் உள்ள போச்சு. இதுக்குள்ள உள்ள போச்சு வண்டி. இங்க தான் ஒரு வண்டி நின்னுட்டு இருந்தது. இந்த வண்டி உள்ள போயிடுச்சு மகேஷ். இதுக்குள்ள அப்படியே வந்து ஒரு வண்டி ஏத்திட்டு போயிடுச்சு இந்த இடத்துல. நான் வந்து இந்த சைடு கேமரா வச்சு அடிச்சிருக்கீங்க. பின்னாடி ஒரு கார் அவனும் ரிவர்ஸ் எடுக்கல. டக்குன்னு உள்ள போயிடுச்சு. ஆமா அதுக்குள்ள இறங்கி. ஆமா பின்னாடி ஃபர்ஸ்ட் போற வண்டி இன்ஜின் பிரேக் பிடிக்கல. கிளட்ச் காலி. கொண்டு போய் சும்மா சொதிட்டான். யானை இருக்குனாக லக்கு வேணுங்க. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு எல்லாமே இருக்குதுங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்குது. என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. ஆமா ஆமா இங்க அக்கா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பின்னாடி. ஆமா தெரியும். மக்களே மேலே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம தலைமலைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஏதோ ஒரு கடையில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே நம்மளோட ட்ராவலை வந்து பிஆர் ஹில்ஸ்க்கு கண்டினியூ பண்ணலாம். சேஃபாக வந்துட்டோம். சேஃபாக ஓட்டிட்டு இது முதல் தடவை இல்லை, பல தடவைக்கு அப்புறம் தான் ஓட்டுறோம். இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் இந்த ரூட்டில் வரும்போது கொஞ்சம் ஜர்க் அடிக்கும். ஸோ என் தம்பி இப்போ சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்டுன்னு போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னான் பார்த்தீங்களா. நீங்கள் திம்பமலை ஏறி வந்ததுக்கப்புறம் முதல் ரோடு பிரிவு இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு பிரிஞ்சு போகும், ரைட் சைடில் ஒரு ரோடு பிரிஞ்சு போகும். லெஃப்ட் சைடில் பிரிகிற ரோடு பார்த்தீங்கன்னா தலைமலையோட அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கோடிபுரம், நெய்தலபுரம்னு கடைசி கிராமம் வரைக்கும் இருக்கக்கூடிய தாளவாடி வரைக்கும் போகலாம். அந்த இடத்துல ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ்லாம் அலோடு கிடையாது. கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும்தான் போய் பார்க்க முடியும். ஆனால் கடைசி கிராமம் தாளவாடி போகிறதுக்கு அது மட்டும்தான் வழியில். இப்போ நம்ம நேராக போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வழியிலையும் ஹாசனூரை தாண்டி கர்நாடகா பார்டருக்குள்ளே என்ட்ராகி திரும்ப தமிழ்நாடு வந்து தாளவாடிக்கு போகலாம். அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு ரோடு கட்டாச்சு பார்த்தீங்களா. அங்கே கொட்டடி, மாவல்லம்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைசி கிராமமான கெர்மாலம் வரைக்கும் போகலாம். இப்படி பல கிராமங்கள் இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்ல இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இதில் எந்தெந்த கிராமத்துக்குலாம் போய் பார்க்க முடியுமோ அந்த கிராமங்கள்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நேராக வந்தீங்கன்னா இன்னொரு 2 பிரிவு வரும். ஒன்று நேராக ஹாசனூருக்கு போகுது, அப்புறம் இன்னொன்று ரைட் சைடில் இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா கெர்மாலம்க்கு போகும். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஹாசனூர் வழியில் தான் பயணம் பண்ணி போக போகிறோம். அதுக்கப்புறம் ஹாசனூருக்கு போயிட்டு கர்நாடகா போய் அங்கேருந்து பிஆர் ஹில்ஸ் போயிட்டு அங்கேருந்து கொல்லேகல் அப்படியே யூட்டர்ன் போட்டு திபேத்தன் செட்டில்மெண்ட்டுன்னு கெர்மேலம் வழியாக இந்த ரோட்டில் தான் வந்து திரும்ப ஜாயின் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேராக ட்ரைவ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஏரியா ஹோட்டல்ஸ் இருக்கிற இடம்லாம் வந்துடும். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிரேக் பாயிண்ட். தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகிற பஸ்ஸும் சரி, கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வர பஸ்ஸும் சரி, இந்த இடத்துல தான் பிரேக்குக்காக நிறுத்துவாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக பிரேக் எடுத்துக்கலாம். வாஷ்ரூம் போகிறதுனா கூட போய்க்கலாம். இந்த பிரம்மா ஹோட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்லாம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் பே பண்ணி டாய்லெட் யூஸ் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு அங்கே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எப்படியும் உங்களோட பயணத்தை விடிய காலையில் தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மலையேறி வரத்துக்கு கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் டைமும் வந்துடும். இங்கே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்றலாம். இங்கே தான் நாங்களும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அது எப்படி இருக்குதுன்னு கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து இங்கே டீ பஜ்ஜி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டிஃபன் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுவேன். இட்லி, சாம்பார், 2 சட்னி, அப்புறம் ஒரு தேங்காய் சட்னி கொடுத்துருவாங்க. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ரேட் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் கிராமத்துக்குள்ளேயும் சாப்பிட்டோம். அதுவும் போகிற வழியில் உங்களுக்கு நான் பார்த்தோம். அதுவும் சூப்பராக இருந்தது. சரி இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உண்மையிலே ப்ரைஸுக்கு ஏற்ற நல்லாவே டேஸ்ட் கொடுத்துருக்காங்க.
அதில் காம்ப்ரமைஸ் பண்ண டேஸ்ட்டில் நிறைய கடையில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, நிறையா சட்னி நிறையா சாம்பார் பண்ணுறது. இது காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒவ்வொன்றும் டேஸ்ட். வந்து நெய் பொடி ரோஸ்ட்டும் அது என்னதுன்னா ஆனியன் ஊத்தாப்பம் நல்லா இருக்கு. நெய் பொடி ரோஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஆனியன் ஊத்தாப்பம் கொஞ்சம் கூட எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். கூட்டம் பாருங்க காலையிலே. வேகமாக வெளியில் பஸ்ஸு வந்து நிற்கிதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா, வெளியில் வந்து பஸ்ஸு வந்து நிற்கிது. மைசூர் பஸ் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்போ வந்திருக்கு. 8 மணிக்கு நாங்கள் வந்தப்போ பெருசாக கூட்டமே இல்லை. ஆனால் டிஃபன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. டீ காஃபிலாம் யூஸ்வல் ரேட்டு தான், 15, 20. வடையெல்லாம் வந்து 10 ரூபா. போண்டா வடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. கர்நாடகா பஸ் நிற்கிது பாருங்க வெளியில். தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்குது. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குதுன்னு தெரியல. ஆனால் சொன்னல இங்கே தான் வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து இங்கே தான் நிறுத்துவாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் புதிய நன்பி வாலாட்டிகிட்டே நிற்கிது. பிஸ்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஹே டார்லிங். உச்சா ஃப்ரெண்டா? பிஸ்கெட் பாக்குது நீங்க ஓடி வந்துருவீங்க. ஐயோ சாணியை மிதிச்சிட்டேன். பிடிக்கலையா? என்ன ஒரு கொடுமை. ஏய் என்னடா பிஸ்கெட் வேணாமாடா உனக்கு? ஓ கையில கொடுக்கணுமா? சாப்பிட்டு பார்த்துட்டு பேசு. நீ சாப்பிட்டு பார்த்து பேசு. இனிப்பா இருக்கு. ஒரே ஒரு கடி. டாய்லெட் நோ சுகர்ல. நோ டயட்டா? நோ சுகர் டயட். என்னடா வேணாங்கறான். சாப்பிடு. வேற வழி இல்ல. இல்ல அது டாய்லெட். பாவி. பார்லேஜி பிடிக்கலையா? ஓஹோ எல்லாத்தையும் போடுன்னு பாக்குதோ. எல்லா பிஸ்கட் நாய்களுக்கு போட்டு வேற எனக்கு தான் பாத்துறேன். அப்புறம் தின்னுடுது. காலையில இந்த பிஸ்கட் வாங்கி போட்டு ஏமாத்துறீங்களா? அங்க மழை வேற அப்படிதான் பழகிடுச்சு. இந்த பிஸ்கட் அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட மாட்டேங்குது. மேரி கோல்ட் இல்ல உடைச்சு போட்டதா. ஃபுல் ஃபீஸ்ட் காலையிலே இல்ல. சின்சியரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கருப்பி சாப்பிட்டுட்டு இருக்காள் அவள். ஸோ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். உண்மையிலே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருந்தது. இப்போ நேராக இந்த ரூட்டு வழியாக ஹாசனூர் கிராமம் போயிட்டு அங்கேருந்து நம்ம கர்நாடகாவுக்கு போக போகிறோம். ஸோ போகிற ரூட் இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. ஹாசனூர் கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிராமத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நமக்கு செக் போஸ்ட் வந்துடும். கர்நாடகாவுக்கு போகக்கூடிய செக் போஸ்ட், தமிழ்நாட்டு பார்டரை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிராஸ் பண்ணிவிடுவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. இங்கே கூட நாங்கள் லாஸ்ட் டைம் நம்ம எந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம்? லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாசனூரில் இருந்து செக் போஸ்ட்டு, கர்நாடகா பார்டர் செக் போஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே இதுக்கு பக்கத்தில் பேரலெலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மலைகள்லாம். இதுக்கப்புறம் தான் வந்து கெர்மேலம் கிராமம் இருக்குது. நாளைக்கு வந்து நம்ம இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி போகும்போதே கீழே இந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். அதை வந்து நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஆமாங்க, காடு மலை தண்ணி வேறு என்னங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேங்க. தமிழ்நாடு செக் போஸ்ட்க்கு வந்துட்டோம். அடுத்தது நம்ம கர்நாடகாவுக்கு தான் என்டர் ஆக போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சத்தியமங்கலம் டைகர் ஃபாரஸ்ட்ல இருக்கிற தின்பம் காட் ரோட பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பிஆர் டைகர் ரிசர்வ்டு ஹில்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி போகிறத பற்றி தான் பார்க்க போறீங்க. இது அப்படியே ஒரு தொடர்காடு தாங்க. தமிழ்நாட்டில் எஸ்டிஆர்னு சொல்கிறோம், அதாவது சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அப்படியே கர்நாடகா பார்டரை கிராஸ் பண்ணி போனோம்னா பிஆர்டின்னு சொல்கிறோம், பில்லிகிரி ரங்கனா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, signing off, Hema.